வணக்கம். நம்ம இன்னைக்கு 7th யூனிட்ல கோன், ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இதோட ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோனோட ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். கோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கும். இதுக்கு வந்து ரேடியஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹைட் வந்து ஹெச். அண்ட் இந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, இது லெங்க்த்து ஆர் ஸ்லாண்ட் ஹைட்டு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டினோட்டட் பை எல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லாண்ட் ஹைட் எல்லோட ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அசியூம் திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆக்சுவலி இது ரைட் ஆங்கிள் கோன் தான். அப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டு தனியாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்ட் மட்டும் நம்ம இங்கே ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும். ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதாவது இந்த ஸ்லாண்டிங் ஹைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்னா என்ன, இந்த சைடு height square plus adjacent is r square. So h square plus r square. L is equal to what? Square root of h square plus r square. So இதுதான் slant height ஓட formula. So L is equal to square root of h square plus r square. Okay. Next, curve surface area of the cone. See, இந்த மாதிரி ஒரு கோன் எடுத்துக்கலாம். இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா இதான் கர்வ் பார்ட், வளைஞ்சிருக்குது இல்லையா, இதான் இந்த பார்ட் தான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோனை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். லைக் நான் இன்னொரு கோன் வாங்கி வச்சுருக்கேன். இப்படி கோனாக இருந்ததை நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அசம்ஷன் தான். ஒரு கோன் இருக்குது, அந்த கோனை வந்து இப்படி நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணி விரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ட் தான் 2πr. இந்த 2πr தான் இங்கே இருக்குது. இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு தான் இது. ஓகே, இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன டிவிஷன்ஸாக கட் பண்ணியிருக்கோம். நான் 8 டிவிஷன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இந்த ஒன் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் வந்து இந்த சைடு வர்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 இந்த பேஸ் இந்த சைடு வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் ஒன்னொன்னே ஃபிக்ஸ் பண்ணும்போது இட் ஷோஸ் அ ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ரெக்டாங்கிள் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் இன்டு பி. இந்த பார்ட் ஃபுல்லாகவே 1 2 3 4 5 6 நம்ம டினோட் பண்ணது எல்லாமே 2πr. இங்கே ஆக்சுவலாக அதில் ஹாஃப் தான் இருக்குது. 1 3 5 7 இந்த பக்கம் இருக்குது, 2 4 6 8 இந்த சைடு இருக்குது. ஸோ அப்போது இதில் ஹாஃப் 2πrல ஹாஃப் எவ்வளவு? πr. ஸோ இந்த சைடு πr, இந்த சைடு πr. ஆஸ் யூஷுவல் இது வந்து எல் லென்த் பார்ட்டு தான் இது. ஸோ அப்போது L into B, length is pi r, breadth is L. So curve surface area is what? Pi r L. So this is the curve surface area of a cone. See, நான் இதை வந்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கோனை நான் கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இன்னும் குட்டி குட்டி பார்ட்டாக டிவைட் பண்ணோன்னா கரெக்டாக நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். பட் அது டைம் கன்சியூம் பண்ணுன்ட்டு நான் இந்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இதை இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வருது பாருங்க. இது இவ்வளவு இப்படியே சேர்ந்து இருக்கும்போது 2πr. நம்ம இப்படி வைக்கும்போது ஒரு πr, அதாவது πr ஒரு சைடு இந்த இருக்கு, ஒரு சைடு இந்த இருக்கு. இந்த சைடு வந்து எல். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? எல் இன்டு பி. ஸோ லெங்க் பார்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு எல். ஸோ இந்த பார்ட் வந்து πr. ஸோ πr இன்டு எல் கிவ் யூ πrl. Total surface area na as usual this curve surface area plus bottom area. இப்போ curve surface area நமக்கு தெரியும் πrl. bottom area என்ன இருக்கு? bottom ஏரியால நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ சர்க்கிளோட ஃபார்முலா πr ஸ்கொயர். சரி, டாப் ஏரியா என்ன இருக்கு? நத்திங். இங்கே ஒரு பாயிண்ட்ல தான் இது கனெக்ட் ஆகுது. அதனால டாப் ஏரியா இங்கே கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு πrl பிளஸ் πr ஸ்கொயர். ஸோ இங்கே πr காமனாக இருக்குது, பேலன்ஸ் எல் பிளஸ் ஆர். ஸோ πr இன்டு எல் பிளஸ் ஆர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா கோனோட வால்யூம் வந்து 1/3 ஆஃப் சிலிண்டரோட வால்யூம். தட் இஸ் 1/3 ஆஃப் πr ஸ்கொயர் ஹெச். ஸோ இந்த வால்யூம்க்கு நான் வந்து தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? சிலிண்டரோட வால்யூம் நமக்கு தெரியும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு ஹைட்டு. ஸோ ஏரியா வந்து நமக்கு இந்த பாட்டம் ஏரியா வந்து என்ன இருக்குது? πr ஸ்கொயர். ஸோ
pi r square into height is h. Okay, next கோனோட வால்யூம். கோனோட வால்யூம் என்னன்னா இந்த சிலிண்டரோட வால்யூம்ல 3ல 1 பங்கு தான் கோனோட வால்யூம். சி இப்படி ஒரு கோன் இருக்கு, ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிலிண்டரோட இங்க நான் டிரா பண்ணியிருக்கேன் பாருங்க. இங்க ஒரு கோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த பார்ட்டுக்கு ஒரு கோன் ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்ட் இதுல ஒரு கோனை நம்ம ரெண்டா கட் பண்ணி இந்த சைடு. ஸோ இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலா 3 கோன்ஸ் இங்க வருது. அதாவது ஒரு சிலிண்டருக்குள்ள 3 கோன்ஸ் வந்து 3 கோன்ஸோட வால்யூம் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ சிலிண்டரோட வால்யூம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 கோன்ஸோட வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரு கோனோட வால்யூம் சிலிண்டரோட வால்யூம்ல 1/3 பார்ட். அதான் சிலிண்டரோட வால்யூம்ல 1/3 பார்ட். சிலிண்டரோட வால்யூம் pi r square h, அதுல 1/3 பார்ட் தான் கோனோட வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியரோட வால்யூம். ஒரு ஸ்பியரை சென்டர்ல கட் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் ஹெமிஸ்பியர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க இங்க ஒரு கோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இதுல வந்து ஒரு கோனோட 2 கோனோட வால்யூம் வந்து ஒரு ஹெமிஸ்பியர்ல வந்துடும். இங்க பாருங்க, சென்டர்ல ஒரு கோன் இருக்கு, தென் இன்னொரு கோனை ஹாஃபா கட் பண்ணி இந்த சைடுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், பேலன்ஸ் ஹாஃப் இந்த சைடுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ 2 கோனோட வால்யூம் தான் ஒரு ஹெமிஸ்பியரோட வால்யூம். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, 2 டைம்ஸ் ஆஃப் கோனோட வால்யூம் 1/3 pi r square h is what? ஹெமிஸ்பியர் வால்யூம். சி ஹெமிஸ்பியர்ல உங்களுக்கு ஹைட்னு ஒரு டேர்மே வராது, எல்லாமே ரேடியஸ் தான். இந்த பார்ட் சென்டர் அப்படின்னா இதுவும் ரேடியஸ் r, இதுவும் ரேடியஸ் r. ஓகே, it should be replaced by r. அப்படி பார்க்கும்போது 2/3 into pi r square into இந்த hக்கு பதிலா ஒரு r வருது, which is equal to 2/3 pi r cube. ஸோ இந்த ஃபார்முலா 2/3 pi r cube தான் ஹெமிஸ்பியரோட வால்யூம். ஓகே, தென் ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 pi r cube. அப்படின்னா ஸ்பியரோடது என்னது? ஹெமிஸ்பியர்ல டபுள்னா ஸ்பியர். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் வால்யூம் 2/3 pi r cube, which is equal to 4/3 pi r cube. இது ஜென்ரலா வால்யூம்க்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல 3ல ஒரு பார்ட் தான் கோன், கோன்ல டபுள் ஹெமிஸ்பியர், ஹெமிஸ்பியர்ல டபுள் ஸ்பியர். இந்த மாதிரி ஆர்டரா படிச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அப்படின்னா என்ன? சி ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன், இது கோன் அப்படின்னா நம்ம இங்க பாதியில கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஃப்ரஸ்டம். சி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கோன். இது வந்து நாம நார்மலா கோன் அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கக்கூடிய சர்க்கிள்க்கும் இந்த சைடு இருக்கக்கூடிய சர்க்கிள்க்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இது குட்டி சர்க்கிள், இது இட்ஸ் a large circle. This radius is small r, let this radius is capital R, because both radius are varying. Okay, so அப்போ இங்க இதுதான் கொடுக்க போறோம். We have 2 radius here, capital R and small r. So இந்த height வந்து h and this is slant height. Okay, slant height எப்படி calculate பண்ணலாம்? L square is equal to this h square plus இங்க இந்த இவ்வளோ டைமென்ஷன்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த ட்ரையாங்கிள் நீங்க இப்படி ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டைமென்ஷன் தான் வேணும். ஸோ இந்த டைமென்ஷன் என்ன? ஆக்சுவலா ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இட் இஸ் கேபிட்டல் ஆர். ஓகே, ஹியர் டு ஹியர் இட் இஸ் ஸ்மால் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வில் கிவ் யூ வாட்? திஸ் டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகே, அப்போ டு ஃபைண்ட் ஸ்லாண்ட் ஹைட் apply Pythagoras theorem. L square is equal to h square plus capital R minus small r the whole square. Okay, now L is equal to what? Square root of h square plus capital R minus small r the whole square. So right here L is equal to square root of h square plus capital R minus small r the whole square. Next, curve surface area. See, இந்த part தான் curve surface area. நார்மலா pi RL அப்படின்னு நம்ம இங்க சொல்ல முடியாது, because pi RL அப்படின்னா see இங்க R வந்து 2 R இருக்கு. இந்த ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு we have to consider this capital R as well as small r. So pi capital R L plus pi small r L. So curve surface area which is equal to
pi into capital R plus small r into L. Total surface area. As usual, total surface area is equal to curved surface area plus top area plus bottom area. So, curved surface area how much? Pi into capital R plus small r into L plus small area, right? So, pi small r square plus bottom area pi capital R square. 1 by 3 pi h எடுத்துக்கோங்க. Here r only changed because we have 2r here. So, and r square க்கு பதிலா you should put capital R square plus small r square plus capital R into small r. So, இந்த term தான் நீங்க வால்யூம்க்கு எழுதணும். இங்க வந்து டைரக்டா r square plus capital R square plus small r square மட்டும் சேர்க்க கூடாது. You should add capital R into small r with this. Okay. Sphere. For sphere, we have surface area. There is no separate total surface area as well as curved surface area. See, எல்லா side, if you turn any side, all sides are same only. இங்க வந்து there is no flat area in sphere. Surface area of sphere is equal to 4 pi r square. See, what it means? Pi r square is area of circle. 4 pi r square is 4 times the area of circle. See, இது என்ன மீன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு இது மேல நீங்க ஒரு த்ரெட் வச்சு சும்மா கவர் பண்ணி பாருங்க. கவர் பண்ணி பார்த்துட்டு இதே ரேடியஸ்க்கு 4 சர்க்கிள் போடுங்க. போட்டுட்டு அந்த த்ரெட்டை எடுத்து அந்த 4 சர்க்கிள்ல நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த த்ரெட் வந்து ஃபில் ஆகும். ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டா கட் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல 4 சர்க்கிள் வந்து போடுங்க அந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு. தென் அந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை பீல் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்கின்னை வந்து அந்த 4 சர்க்கிள்லயும் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபில் ஆகும். That means in the 4 circles oda area is equal to the surface area of the sphere. அதுதான் ஓகேங்களா. இது வந்து 4 pi r ஸ்கொயர்னா இங்க என்னவா இருக்கும்? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்? half, because இவ்வளோ பார்ட்டும் 4 pi r ஸ்கொயர். அப்ப இதுல பாதி பார்ட் நான் ஹாஃபா கட் பண்ணேன்னா அப்ப இந்த பார்ட் என்னவா இருக்கும்? 2 pi r ஸ்கொயர். அப்ப ஹெமிஸ்பியருக்கு வந்து 2 pi r ஸ்கொயர். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 pi r ஸ்கொயர். நெக்ஸ்ட் வால்யூம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வால்யூம் என்ன? ஹெமிஸ்பியருக்கு வால்யூம் என்ன? ஸ்பியருக்கு வால்யூம் என்ன? ஹெமிஸ்பியருக்கு 2 times of cone volume. So, cone volume is 1 by 3 pi r square h. அப்படி பார்க்கும்போது 2 by 3 pi r cube, because here h is equal to r. அதே மாதிரி sphere ஓட வால்யூம் என்ன பார்த்தோம்? 2 times of hemisphere volume. So, 2 into 2 by 3 pi r cube, which is equal to 4 by 3 pi r cube. See, இங்க நீங்க ரெண்டே ஃபார்முலா தான். ஸ்பியர் அப்படின்றப்போ 4 pi r ஸ்கொயர் 4 by 3 pi r cube. Then ஹெமிஸ்பியர் பாத்தீங்கன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே இதுல half தான் வரும். ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியால half தான் ஹெமிஸ்பியரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னா, see, இந்த ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு லெமன் வந்து கட் பண்ணி எடுத்து பாருங்க. இந்த பாட்டம் half வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 pi r ஸ்கொயர். நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோம். மேல ஒரு ஏரியா வரும் இல்லையா, நீங்க இதை கட் பண்ணீங்கன்னா ஒரு சர்க்கிள் மேல வரும் இல்லையா, அந்த சர்க்கிளோட ஏரியா என்ன வரும்? pi r ஸ்கொயர். ஸோ அப்போ 2 pi r ஸ்கொயர் பிளஸ் pi r ஸ்கொயர், தட் இஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் டாப் ஏரியா. இந்த டாப் ஏரியா பிளஸ் இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 pi r ஸ்கொயர் பிளஸ் டாப் ஏரியா pi r ஸ்கொயர், ரெண்டு சேர்க்கும் போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 3 pi r ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் பார்த்துட்டோம். தென் கியூபுக்கு வந்து இந்த மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான்னு செப்பரேஷன் எல்லாம் கிடையாது. கியூபோட சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 6a ஸ்கொயர். சி, நமக்கு தெரியும் ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்ன? a இன்டு a ஸ்கொயர். இங்கே கியூபுக்கு பாருங்க எவ்வளோ சைட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. எல்லா சைடுமே இந்த 6 சைடுமே இந்த 6 சைடுக்குமே ஏரியா இஸ் a ஸ்கொயர் ஒன்லி. ஸோ 6 times of a square is equal to 6a square. Surface area of cube. Volume என்ன வரும்? Volume is equal to a cube. See,
சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்போ இந்த எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி பண்றது. வால்யூம் அப்படின்றப்போ இந்த பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். பேஸ் ஏரியா இஸ் ஹவு மச்? ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ ஹைட். ஹைட் வந்து கியூபுக்கு என்னதான், எல்லா சைடுமே ஏ தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ, திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ which is equal to a cube. Volume of cube is equal to a cube. ரெக்டாங்கிளோட 3D வெர்ஷன் தான் கியூபாய்டு. ஸோ ஒரு நல்ல பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா திஸ் இஸ் லென்த், திஸ் இஸ் பிரெட். ஓகேங்களா? இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? இங்க பாருங்க, L இன்டூ பி. இது லென்த், இது பிரெட். 2 டைம்ஸ் இருக்கா? டாப்ல ஒன்று இருக்கு, பாட்டம்ல இருக்கு. ஓகே, அப்போ 2 இன்டூ L இன்டூ பி பிளஸ் நெக்ஸ்ட், ஸோ இப்படி எழுதிடுவோம், 2 times L into B plus இந்த சைடு பாருங்க, இது breadth, இது height. கரெக்டா? so B into H, இங்க ஒரு B into H, இங்க ஒரு B into H. அப்போ 2 times of B into H plus இந்த சைடு friend L into H. so இங்க ஒன்னு, இந்த சைடு ஒன்னு. 2 times of L into H. so you are taking 2 outside. அப்ப என்ன வரும்? 2 into L into B plus B into H plus L into H. Volume is equal to, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், base area into height. இதுதான் இந்த பாக்ஸோட வால்யூம். So that much of things it can carry அப்படின்ற மீனிங். So base area என்ன? L into B into height. So L into B into H. Cubic unit. எப்போவுமே வால்யூம் வந்து மீட்டர் கியூப் ஆர் சென்டிமீட்டர் கியூப், அது ஒரு கியூபிக் யூனிட். ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னாவே அது ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா? அது நீங்கள் வந்து ஆன்சரில் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இவ்வளோதான் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் ஆர் மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ்.